Okay. Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Good afternoon, students. So, இன்றைய நாள் நாம காப்போதா உயர்தர பரீட்சையில 2025 வணிக பிரிவில தோற்றவுள்ள மாணவர்களுக்கான அக்கவுண்டிங் பாடத்தினுடைய பேப்பர் கிளாஸ் வந்து இன்றைய நாள் முதலாம் நாளாக வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. ரைட், அந்த வகையில எங்களோட கிளாஸுக்கு நாங்க வந்துள்ள மாணவர்கள் அனைவர்களையும் வந்து வருக வருக என வரவேற்கின்றோம். ஸோ இந்த ஜேர்னி உங்களுடைய அக்கவுண்டிங் பாடத்திலே A+ வந்து பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஜேர்னியா வந்து அமையும் நான் நம்புறேன். ஸோ எந்த டெடிகேஷன், அதாவது ஒரு ஆசிரியருங்கிற வகையில எந்த சைட்ல இருந்து உங்களுக்கு உதவ வேண்டிய எல்லா டெடிகேஷன்ஸையும் வந்து நான் கட்டாயம் தருவேன். அதே நேரம் மாணவர்கள்ங்கிற வகையில படிக்க வேண்டிய விஷயங்கள், சொல்லித்தர விஷயங்கள், சொல்லித்தர அப்டேட்ஸை வந்து சரியா படிச்சு கொள்ளுங்க. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எங்களோட இந்த கிளாஸ்ல வந்து நீங்க நம்பிக்கையோட வந்து ஜாயின் ஆயிருக்கீங்க இன்றைய நாள்ல. ஸோ இதே மாதிரி உங்களோட அக்கவுண்டிங் பாடத்தின் தொடர்பான முழுமையான விளக்கங்கள், பாஸ் பேப்பர்ஸ், அதே நேரம் மாடல் பேப்பர்ஸ் தொடர்பான அனைத்து விடயங்களையும் வந்து உங்களுக்கு கற்பிப்பதற்கு நான் வந்து மிகவும் ஆர்வமாக உள்ளேன். ரைட், அப்ப அந்த வகையில முதலாவது நான் என்ன பத்தி உங்களுக்கு சொல்லிக் கொண்டேன். இந்த பேர் வந்து முகமது ஆஷிப். நான் தற்போது இலங்கை ரஜரட்ட பல்கலைக்கழகத்தில முகாமைத்துவ பீடத்துல டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி அண்ட் ஃபைனான்ஸ் செகண்ட் இயர்ல படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ எனக்கு இது வந்து 3வது பேட்ச். நான் இதுக்கு முதல் 2 பேட்சுக்கு வந்து A-லெவலுக்கு படிப்பிச்சிருக்கேன். உங்களோட 25 பேட்ச் வந்து 3வது பேட்ச். ஸோ எந்த சைட் வந்து நம் பிள்ளைகளுக்கு என்னென்ன டெடிகேஷன்ஸ் வழங்க நினைக்கிறனோ அதை வந்து பெஸ்டா வந்து வழங்குறதுக்கு தயாரா இருக்கேன். ஸோ மாணவர்கள்ங்கிற வகையில நாங்க படிப்பிக்கிற விஷயங்களை வந்து சரியாக விளங்கி கொண்டு அதை மீண்டும் படிக்க வேண்டியது, அதாவது மீள் சுழற்சி பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ரைட். ஸோ இந்த பேப்பர் கிளாஸை வந்து நான் கொண்டு போறதுக்கு, இந்த கணக்கீட்டு பாடத்தினுடைய இந்த பேப்பர் கிளாஸை கொண்டு போறதுக்கு நாங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கோம்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் கணக்கீட்டுல வந்து மொத்தம் 16 யூனிட்ஸ் இருக்கு. அந்த 16 யூனிட்ல 10 யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்குரியது, மிகுதியாக உள்ள 6 யூனிட் வந்து செகண்ட் இயருக்குரியது. ஸோ உங்களுக்கு அலகு 1 தொடக்கம் அலகு 16 வரைக்கும் ஒவ்வொரு யூனிட் தொடர்பான முழுமையான விளக்கங்களை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு 10 வருஷம், அதாவது 2015 தொடக்கம் 2024 வரை பார்ட் 1 பார்ட் 2ல அந்த குறிப்பிட்ட யூனிட் தொடர்பாக அந்த கேள்விகளை வந்து டிஸ்கஸ் பண்றது மாதிரி இந்த கிளாஸ் வந்து அமையப்பெறும். அதே நேரம் அக்கவுண்டிங்ல சில முக்கியமான பாடப்பகுதிகள் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதாவது நிறைய பிள்ளைகள் வந்து கஷ்டம்னு சொல்லக்கூடிய பாடப்பகுதிகள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிப்பிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பிள்ளைகிட்ட சொல்ற விஷயம், இந்த கம்பெனி கணக்குங்கிறது வந்து கடும் கஷ்டமா இருக்கு சார். அந்த கணக்கீட்டு நியமங்களை படிக்கிறது, கம்பெனி கணக்கை வந்து செய்யறது வந்து கடுமையா டைம் எடுக்குது, A-லெவல் பேப்பர்ல அதை வந்து ஃபேஸ் பண்ண இயலாம இருக்குது நிறைய பிள்ளைய சொல்றீங்க. ஆனா என்ன பொறுத்தவரையில எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னா, கம்பெனி கணக்கு மட்டும் இல்லை, அக்கவுண்டிங்ல இருக்கிற எல்லா யூனிட்டுமே வந்து தியரிய சரியா விளங்கி படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா கணக்குமே வந்து லேசா இருக்கு. டைமுக்குள்ள முடிக்கக்கூடிய மாதிரி ப்ராக்டிஸ். ஸோ அந்த வகையில கம்பெனி கணக்கு, இந்த மூலவெட்டு பீரியடுகள், சந்தா கணக்கு, என்பிவி நெட் பிரசன்ட் வேல்யூ உங்களோட 15வது யூனிட், சாரி 16வது யூனிட், அதே மாதிரி 15வது யூனிட் கிரே அளவு இலாக பகுப்பாய்வு, இப்படியான இந்த முக்கியமான யூனிட் தொடர்பாக வந்து மேலதிக கவனம் செலுத்துறதுக்கு நாங்க வந்து தயாராக இருக்கோம். அதாவது கம்பெனி கணக்கு வந்து நிறைய பிள்ளைகள் கஷ்டம் சொல்லுது. ஸோ அந்த கம்பெனி கணக்கு தொடர்பான மேலதிகமான வினாக்கள், முதல் பேப்பர்ஸ், அதே மாதிரி எதிர்பார்க்கை வினாக்களை வந்து வழங்குறதுக்கு நாங்க வந்து தயாராக இருக்கோம். ரைட், அப்ப இந்த உங்களோட யூனிட் தொடர்பான ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை வந்து நான் முதல் தரலாம் என்று நினைக்கிறேன். நான் ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்றேன், உங்களுக்கு விளங்குதான்னு சொல்லி பாருங்க. ரைட், அப்ப இதுதான் உங்களோட தரம் 12, அதே மாதிரி தரம் 13ல இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள். அதுல தரம் 12ல 10 பாடத்திட்டங்கள் இருக்கு, 10 யூனிட்ஸ். அதே மாதிரி தரம் 13ல வந்து 6 பாடத்திட்டங்கள் இருக்கு, 6 யூனிட்ஸ் வந்து இருக்கு. அதுல தரம் 12ல முதலாவதா இருக்கக்கூடிய யூனிட் உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதாவது கணக்கீட்டினையும் அதன் முக்கியத்துவத்தினையும் பகுப்பாய்வு செய்வார். உங்களோட A-லெவல் பேப்பரை பொறுத்தவரையில முதலாவது யூனிட்ல இருந்து முதலாவது கேள்வி வரும். இந்த கணக்கீட்டின் அறிமுகத்தில இருந்து முதலாவது கேள்வி வரும். எப்படி உங்களோட அந்த பாடத்திட்டங்கள் வந்து உங்களோட கைட்ல வரிசைப்படுத்தப்பட்டிருக்கோ அதே வரிசையின் அடிப்படையில உங்களோட A-லெவல் பேப்பர் கேள்விகள் வந்து அதே யூனிட் இருக்கு. ஸோ முதலாவது பாடத்திட்டம் வந்து கணக்கீட்டின் அறிமுகமும், கணக்கீட்டினையும் அதன் முக்கியத்துவத்தினையும் பகுப்பாய்வு செய்வார். அப்ப இந்த யூனிட்ல என்னென்ன உள்ளடக்கங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். முதலாவது கணக்கீடு என்றால் என்ன, கணக்கீட்டின் பிரதான நோக்கம் என்ன,
கணக்கீட்டின் பிரதான 2 வகைகள், அந்த 2 வகைகளினுடைய உள்ளீட்டு வெளியீட்டு செயல்முறைகள், அதே நேரம் கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல், இப்படியாக 3 தேர்ச்சி மட்டங்களை கொண்டது அந்த முதலாவது பாடம். சோ இந்த முதலாம் பாடத்திலிருந்து வரக்கூடிய MCQ முதலாவது கேள்வி, அதே நேரம் ஸ்ட்ரக்சர்ல முதலாவது கேள்வி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையுமே வந்து முழுமையாக 100% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடியதா இருக்கு. என்ற ஒரே கேள்விதான் ஒவ்வொரு வருஷமும் அப்படியே ரிப்பீட் ஆகி வருது. இப்ப உங்களோட ஏ லெவல் பேப்பர் செட் பண்றாங்க பாங்க, உங்களோட ஏ லெவலுக்குரிய அக்கௌண்டிங் பேப்பர் செட் பண்றதுக்கு ஒரு தனி டீம் ஒன்று இருக்கு. அந்த டீம் வந்து என்னத்தை கருத்தில் கொண்டு வந்துச்சுன்னா, ஒரு ஹை லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் செய்யக்கூடிய கஷ்டமான வினாவும் அந்த பேப்பர்ல இருக்கும், ஆகவும் லோ லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் செய்யக்கூடிய லோ லெவல் வினாக்களுமே வந்து அந்த பேப்பர் உள்ளடங்கிருக்கு. அந்த வகையில இந்த முதலாவது யூனிட்ல இருந்து வரக்கூடிய இந்த முதலாவது கேள்வி எல்லா மாணவர்களாலையுமே வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய கேள்வியா இருக்கு. யாருமே வந்து பார்த்தா அதுக்குரிய ஆன்சரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படி லேசா வந்து முதலாவது யூனிட்ல இருந்து அந்த கேள்வி வந்து வரக்கூடியதா இருக்கு. அடுத்த 2வது யூனிட் பாத்தீங்கன்னு சொன்னா, வணிகம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் கணக்கீட்டு சமன்பாட்டினூடாக முன்வைப்பார். சோ நமக்கு தெரியும் கணக்கீட்டு சமன்பாடு 2வது யூனிட். அந்த கணக்கீட்டு சமன்பாட்டில இருந்து உங்களுடைய ஏ லெவல் பேப்பர்ல பார்ட் 2ல ஒரு தனி கேள்வி வரும், ரைட்? அப்ப இது வந்து மிகவும் முக்கியமானது. பார்ட் 2ல தனி ஒரு கேள்வி வாரங்கிறதால இந்த கணக்கீட்டு சமன்பாடு மிகவும் பேசிக்கானது. அந்த கணக்கீட்டு சமன்பாடு ஒரு பிள்ளைக்கு விளங்கலன்னு சொன்னா அதுக்கு பிறகு வர யூனிட்ஸ் எல்லாமே வந்து கடும் கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த 2வது யூனிட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா, கணக்கீட்டின் அடிப்படை கூறுகளை பத்தி இருக்கு. சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவினம். இந்த கணக்கீட்டின் கூறுகள் எப்படி கணக்கீட்டு அறிக்கைகள்ல தாக்கம் செலுத்தும், அதை எப்படி கணக்கீட்டு சமன்பாடுகளின் ஊடாக முன்வைக்கலாம் இந்த 2ஆம் அலகினுடைய உள்ளடக்கமா இருக்கு. இந்த 2வது யூனிட்ங்கிறது அக்கவுண்டிங்ல மிகவும் பேசிக்கான ஒரு யூனிட், ரைட்? கட்டாயம் இந்த யூனிட் தொடர்பான முழுமையான விளக்கம் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி 3ஆம் அலகு இரட்டை பதிவு முறைமைக்கமைய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை கணக்குகளில் பதிவு செய்து நிதிக்கூற்றுக்களை தயாரிப்பார், ரைட்? இரட்டை விளைவு விதியின் அறிமுகம், அதே நேரம் இரட்டை பதிவின் அறிமுகம் இந்த 3ஆம் அலகிலிருந்து ஸ்டார்ட் ஆகும், ரைட்? அப்ப இரட்டை பதிவுங்கிறது அக்கவுண்டிங்ல கடும் பேசிக்கான ஒன்று. எந்த யூனிட் நீங்க என்ன கம்பெனி கணக்கு, என்ன கிரை அளவு இலாப பகுப்பாய்வுங்கிற யூனிட் போனாலும் இரட்டை பதிவுங்கிறது எல்லாருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த இரட்டை விளைவு விதி எப்படி வந்துச்சு, அந்த இரட்டை விளைவு விதியை வச்சு எப்படி நம்ம இரட்டை பதிவை கட்டமைக்குங்கிறது வரைக்கும் கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி 4வது யூனிட் பாத்தீங்கன்னு சொன்னா, முதன்மை ஏடுகளை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களில் பேரேடுகளில் தாக்கல் செய்வார். 10 தேர்ச்சி மட்டங்களை கொண்ட ஒரு பாடம் இந்த 4ஆம் பாடம். மிகவும் முக்கியமான பாடம், ரைட்? அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் இயருக்குரிய பேசிக் இந்த 4ஆம் அலகு வரைக்கும் சொல்லலாம், ரைட்? இந்த 4ஆம் அலகுல உள்ள அந்த 10 தேர்ச்சி மட்டங்களும் கிளியர் இல்லைன்னு சொன்னா நீங்க எந்த கம்பெனி கணக்குமே செய்யல. கம்பெனி கணக்கு இல்ல, தனியுடைமை, பங்குடைமை, எந்த கணக்குமே செய்யல. என்ற கடும் முக்கியமான ஒரு பாடம். அதாவது அதுல உள்ளடக்கங்கள் வந்து மூல ஏடுகள் எத்தனை வகைப்படும், அந்த மூல ஏடுகள் வந்து என்னென்ன மூல ஆவணங்கள் எல்லாம் வந்து உறுதிப்படுத்தப்படுது, அதே நேரம் ஒவ்வொரு வகையான மூல ஏடுகள்லையுமே வந்து பதிவு செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை தனித்தனியான தேர்ச்சி மட்டங்களை முன்வைக்கிற ஒரு பாடத்திட்டம் தான் இந்த 4ஆம் அலகாக வந்து இருக்கு, ரைட்? அதே நேரம் 5ஆம் அலகை பார்த்தீங்கன்னு சொன்னா, நிதி கணக்கீட்டின் அடிப்படைகளை பகுப்பாய்வு செய்து கணக்கீட்டு எண்ணக்கருக்களை பயன்பாட்டிற்கு உட்படுத்துவார். அப்ப இந்த 5ஆம் அலகுல 13 கணக்கீட்டு எண்ணக்கருகள் இருக்கு. அந்த 13 கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் தொடர்பான முழுமையான விளக்கங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து நாங்க கட்டாயம் கற்பிக்கணும். ஸோ நீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிற இந்த வருஷம் எக்ஸாம் உள்ள போற எல்லாரும் இந்த அக்கவுண்டிங்ல உள்ள இந்த 16 யூனிட்ஸ்மே வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, சரியானே? நிறைய பேருக்கு வந்து இந்த 16 யூனிட் தொடர்பான முழுமையான விளக்கங்கள் இல்லாம இருக்கு, சரியானே? இப்ப இந்த 3 வருஷமா நீங்க ஏ லெவல் படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்க 16 யூனிட் வந்து ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க. இப்போ ஒவ்வொரு யூனிட்லயுமே வந்து உள்ளார்ந்த விளக்கங்கள் வந்து நிறைய இருக்கு. இப்ப நிறைய பேர் இப்ப கணக்கு எண்ணக்கருக்கள் எடுத்தா அந்த பிரயோகிக்கப்படும் முறைகளை மட்டும் பாடமாக்கிட்டு எக்ஸாம் போவாங்க, சரியானே? ஆனா இப்ப தற்போது வார ஏ லெவல் பேப்பர்களை பொறுத்தவரையிலே கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் அந்த பிரயோகிக்கப்படும் முறையை மட்டும் பாடமாக்கினா வேலை இல்லை, ரைட்? உங்களோட அக்கவுண்டிங் பேப்பர்ல 2வது MCQவே இந்த கணக்கீட்டு எண்ணக்கருக்கள். இப்ப வார அந்த கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் டஃப்பா இருக்கு அக்கவுண்டிங் பொறுத்தவரையில. அந்த கணக்கீட்டு எண்ணக்கருக்களை பொறுத்தவரை கட்டாயம் உள்ளார்ந்த விளக்கங்கள் வந்து தெரியும், ரைட்? நான் 5ஆம் அலகுக்கு வரும்போது 13 எண்ணக்கருக்களையும் விளங்கப்படுத்தி அதில் பிரயோகிக்கப்படும் முறைகளை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பிறகுதான் உங்களுடைய ஏ லெவல் பேப்பருக்குள்ளே நாங்க போவோம், ரைட்? எல்லா யூனிட்டும் இதே மாதிரி தான் கற்பிக்கிறோம். அதே மாதிரி 6வது யூனிட் பாத்தீங்கன்னு சொன்னா, தனியாளுடைமை ஒன்று நிதி கூற்றுக்களை தயாரிப்பார்.
அப்ப தனியொரு நபர் மூலதனம் விட்டு நடத்தக்கூடிய வணிகம் தனியுடைமை வணிகம். அந்த தனியுடைமை வணிகத்துல ஒரு நபர் எப்படி கணக்கறிக்கைகளை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த 6ஆம் அலகினுடைய உள்ளடக்கங்கள் கருதப்படும். அதே மாதிரி 7வது யூனிட் பாத்தீங்கன்னு சொன்னா உற்பத்தி வணிகத்தின் நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். ரைட். இப்ப ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒரு ஓடு உற்பத்தி கம்பெனி, கையடக்க தொலைபேசி உற்பத்தி கம்பெனி, பால் உற்பத்தி கம்பெனி அல்லது பேக்கரி உற்பத்தி கம்பெனி, இப்படியான அந்த உற்பத்தி கம்பெனிகள் எப்படி அவங்களோட நிதி கூற்றுக்களை தயாரிப்பாங்கன்னு சொல்றது இந்த 7ஆம் அலகினுடைய உள்ளடக்கங்களா இருக்கு. ரைட். அடுத்த 8ஆம் அலகு இலாப நோக்கமற்ற அமைப்புகளை நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். அப்ப இலாப நோக்கமற்ற அமைப்புகள்டா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது இலாப நோக்குடைய வணிக அமைப்புகளும் சந்தையில காணப்படும். இலாப நோக்கம் அற்ற சமூக நலனை விருத்தி செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளில் காணப்படும். அதாவது மரண ஆதார நலன்புரி சங்கங்கள், ஸ்போர்ட்ஸ் கிளப், கழகங்கள், சில வகையான என்பிஓ அமைப்புகள். அப்ப இப்படியான இந்த கழகங்கள் ஒரு சமூக நலன நோக்காக கொண்டு செயற்படக்கூடியது. அப்ப இப்படி சமூக நலன நோக்காக கொண்டு செயற்படக்கூடிய இந்த இலாப நோக்கமற்ற அமைப்புகள் எப்படி அவங்க கணக்கறிக்கைகளை தயாரித்து பிரசுரிக்கங்கள் தொடர்பானது இந்த 8ஆம் அலகினுடைய உள்ளடக்கங்களாக கருதப்படும். அதே நேரம் 9ஆம் அலகு கணக்கறிக்கைகள் பூரணத்துவமற்ற நிறுவனத்தின் நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். அதாவது சில வணிகங்கள் அவங்களோட கணக்கறிக்கைகள் முறையாக பேண மாட்டாங்க. அப்படி முறையாக கணக்கறிக்கைகள் இல்லாத சந்தர்ப்பத்திலையும் சில தகவல்களை சில இடங்கள்ல நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்படி பெயர்த்தெடுக்கப்பட்ட அந்த தகவல்களை கொண்டு எப்படி நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறது 9ஆம் அலகினுடைய உள்ளடக்கம். இறுதியாக உங்களோட ஃபர்ஸ்ட் இயருடைய கடைசி யூனிட் 10வது பங்குடைமை வணிகம் ஒன்றை நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். ரைட். அதாவது 2 தொடக்கம் 20க்குட்பட்ட பங்காளர்கள் ஒன்றிணைந்து ஒரு வணிக முயற்சி ஒன்றை தோற்றுவிக்கும் போது அது பங்குடைமை நிறுவனமாக கருதப்படும். அப்ப இந்த பங்குடைமை நிறுவனத்துல ஈடுபட்டிருக்கிற பங்காளர்கள் அவங்களோட வணிக செயற்பாடுகள் எப்படி நடத்தி கொண்டு போறாங்க, அந்த வணிக செயற்பாடுகளின் ஊடாக அவங்களோட நிதி கூற்றுக்களை தயாரிக்கப்படும் முறைகளை விளக்குறது தான் இந்த 10ஆம் அலகு அறிக்கை. ஸோ இந்த 10 யூனிட்டும் உங்களோட தரம் 12, அதாவது அக்கௌண்டிங் ஃபர்ஸ்ட் இயர் யூனிட்டாக கருதப்படும். அடுத்தவங்களோட செகண்ட் இயர் கிட்ட போனோம்னு சொன்னா ஓகே, தரம் 13. தரம் 13ல 11ஆம் அலகு நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போதும் முன்வைக்கும் போதும் இலங்கை கணக்கீட்டு நியமங்களை பயன்படுத்துவார். உங்களுக்கு தெரியும் SLFRS, ஸ்ரீலங்கா ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட், LKAS, லங்கா ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட், ரைட். அதே நேரம் IFRS, இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்படியான இந்த கணக்கீட்டு நியமங்களை எப்படி ஒரு கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி பயன்படுத்தி அவங்களோட கம்பெனி கணக்குகளை தயாரிப்பாங்கிறதான் இந்த 11ஆம் அலகினுடைய முதல் பேசிக்கா இருக்கு. முக்கியமான விஷயம், இந்த 11வது அலகுல உள்ள இந்த கணக்கீட்டு நியமங்கள் தொடர்பான அறிவு உங்களுக்கு முழுமையாக இல்லைன்னு சொன்னா நீங்க கம்பெனி கணக்கு செய்யறது கடுமையா கஷ்டப்படுவீங்க. ஏன்னு சொன்னா இந்த LKAS, SLFRS கணக்கீட்டு நியமங்களை வச்சுதான் இந்த கம்பெனி கணக்குல உள்ள செம்மியாக்கல்கள் வரும். சரி, கட்டாயம் அந்த செம்மியாக்கல்களுக்கு தேவையான இந்த கணக்கீட்டு நியமங்கள் உங்களுக்கு முழுமையான அறிவு இருக்கணும். ஸோ நம்ம அந்த யூனிட்டுக்கு வரும்போது அந்த விஷயங்களை பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். 12வது யூனிட் வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்று நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். ஸோ இதுதான் கம்பெனி கணக்கு. வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகள் எப்படி அவங்கள நிதி கூற்றுகள், வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, உரிமையாண்மை மாற்ற கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும், இந்த 5 வகையான நிதி கூற்றுகளை எப்படி பிரசுரிக்காங்கிறது பத்தி இந்த 12ஆம் அலகுல நம்ம விரிவாக பார்க்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி 13வது அலகு விகிதங்கள் மூலம் நிதி கூற்றுக்களை பகுப்பாய்வு செய்து வரைவிலக்கணப்படுத்தி முகாமை தீர்மானங்களுக்கு தேவையான தகவல்களை முன்வைப்பார். ரைட். இந்த இடத்துல இருந்து உங்களுடைய அக்கௌண்டிங் 2வது பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியும் கணக்கீட்டுல 2 வகை இருக்கு, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. உங்களுடைய அக்கௌண்டிங் பாடத்திட்டத்தை பொறுத்தவரையில 12 யூனிட் வரைக்கும் நிதி கணக்கீடு, 13வது யூனிட் தொடக்கம் 16வது யூனிட் வரைக்கும் முகாமை கணக்கீடு, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சொல்லுவோம். அப்ப இந்த கிரைய கணக்கீடு அல்லது முகாமை கணக்கீடு இந்த 13வது யூனிட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த 13வது யூனிட்ல கணக்கிட்டு விகிதங்கள் இருக்கு, ரேஷியோஸ். இப்ப ஒரு வணிகம் இலாபத்தை உழைக்குதுன்னு சொன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எத்தனை வீதம் இலாபம் உழைச்சிருக்கு, அல்லது அவங்களால ஈடுபடுத்தப்பட்ட சொத்துக்களுக்கு எவ்வளவு வீதம் அவங்களுக்கு திரும்பல் கிடைச்சிருக்கு. இப்படியான அந்த விகித பகுப்பாய்வு இந்த 13வது யூனிட்டினுடைய உள்ளடக்கங்களா இருக்கு. அதே நேரம் 14வது யூனிட் பார்த்தோம்னு சொன்னா முகாமைத்துவ கணக்கீட்டின் அடிப்படை எண்ணக்கருக்களை மதிப்பீட்டிற்கு உட்படுத்துவார். ரைட். அதாவது கிரைய எண்ணக்கருன்னு சொல்லுவோம், நிலையான கிரயம், மாறுங்கிரயம். அதே நேரம் ஊழியர்களுக்காக சம்பள பட்டியல் எப்படி தயாரிக்கிறது, அதே நேரம் ஒரு உற்பத்தி வணிகம் அவங்களோட மேந்தலை பகுப்பாய்வுகளை எப்படி தயாரிக்கும்,
உற்பத்தி செய்யப்படுற பொருட்களுக்கான விலைகளை பத்தி எப்படி நிர்ணயிக்குங்கிறத இந்த 14வது யூனிட்ல விரிவா பார்க்கக்கூடியதா இருக்கு. அடுத்த 15வது யூனிட் கிரைய நடத்தை, கிரைய அளவு, இலாப பகுப்பாய்வு என்பவற்றின் ஊடாக முகாமை தீர்மானம் எடுக்கும் செயற்பாட்டுக்கு பங்களிப்பு செய்வார். அதாவது நம்ம CVP சொல்லி சொல்லுவோம், காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். இந்த கிரைய நடத்தை, இலாப அளவு பகுப்பாய்வின் ஊடாக சில கிராஃப்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த நிலையான கிரயம், மாறுங்கிரயம், அதை எப்படி மாற்றம் அடையும், அந்த இலாப கணக்கீட்டு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி இந்த 15வது விரிவா பார்க்கக்கூடியதா இருக்கு. அடுத்து இறுதியாக மூலதன முதலீட்டு தீர்மானங்களுக்கு உதவுவார். இப்போ ஒரு வணிகம் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண போகுது, முதலீடு செய்ய போகுது. அப்ப அந்த முதலீடு சரியாக ஒரு திரும்பலை பெற்று தருமா இல்லையாங்கிறத பகுப்பாய்வு செய்யக்கூடியதான் இந்த முதலீட்டு மூலதன முதலீட்டு தீர்மானங்களா இருக்கு. ரைட். அப்ப இப்படியா இந்த 16 யூனிட்களும் உங்களுடைய அக்கௌண்டிங்ல காணப்படும். ஓகே. சோ இந்த 16 யூனிட்லையும் சில முக்கியமான யூனிட்கள் நீங்க கட்டாயம் உங்களுடைய லெவலுக்காக படிக்க வேண்டியா இருக்கு. ஸோ அப்படியான அந்த முக்கியமான யூனிட்கள் என்னென்ன யூனிட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டுங்கிறத நான் உங்களுக்கு போர்ட்ல எழுதி காட்டுறேன். ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்ப இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ். முதல் 10 யூனிட்ஸ் இருக்கு. இப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் இயர் தொடர்பான யூனிட்ஸ்களை கதைக்கு வரேன். ரைட். ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் இயர்ல 4 யூனிட்டை வெட்டி இருக்கு. முதலாவது யூனிட், 3வது யூனிட், 7வது யூனிட், 9வது யூனிட். அதாவது இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற இந்த 10 யூனிட்ஸ்லையும் இந்த 4 யூனிட்டும் முக்கியத்துவம் அற்றதுன்னு சொல்லணும். ஏன்னா இப்ப உங்களோட A-level எக்ஸாமுக்கு இன்னொரு 5 மாசம் இருக்கு. சரி. அப்ப 5 மாசத்துக்குள்ளேயும் உங்களால எல்லா யூனிட்ஸையும் படிச்சு, அது அக்கௌண்டிங் போக மற்ற பிசினஸ் ஸ்டடிஸ், எக்கனாமிக்ஸ், ஐடி, அந்த பாடங்களையும் இருக்கிறது சில ஆட்களுக்கு லோட் ஆகிக்கும். சரி. அது A+க்கு எதிர்பார்க்கிற ஆட்களா இருந்தாலும் சரி, நார்மலா ஒரு பாஸ் ரேட்டுக்கு எதிர்பார்க்கிறா இருந்தாலும் சரி, இந்த 4 யூனிட்டுமே அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லுங்க. ரைட். இந்த முதலாவது யூனிட்ல இருந்து வரக்கூடிய முதலாவது கேள்வி நீங்க ஒரு 10 வருஷம் பாஸ் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும். அதுக்கு ஒரு மெனக்கட தேவையில்லை அந்த யூனிட் படிக்கிறது அந்த அளவு. ஆனா 2ஆம் அலகு கணக்கெடு சாம்பாடு மிகவும் முக்கியமானது. அதே நேரம் 3வது இது பேசிக் வரவு செலவுங்கிறது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நீங்க ஆல்ரெடி அக்கௌண்டிங் படிச்ச மாணவர்கள்ங்கிற அடிப்படையில். அதே நேரம் இந்த 4வது மிகவும் முக்கியமானது. 5வது கணக்கீட்டு இணக்கற முக்கியமானது. 6வது தனியுடைமை வணிகம் நிதி கூட்டுகள். அந்த தனியுடைமை வணிகத்திற நிதி கூட்டுகளை எப்படி தெரிஞ்சாதான் ஒரு பிள்ளைக்கு அவங்க பங்குடைமை நிதி கூட்டுகளை தயாரிக்கலாம். அதே நேரம் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளுடைய நிதி கூட்டுகளும் தயாரிக்கக்கூடியதா இருக்கு. அதனால 6வது யூனிட் முக்கியமானது. இந்த 7வது யூனிட்ல உங்களுக்கு பார்ட் 2ல தனி ஒரு கேள்வி வரப்போறது இல்லை.
இந்த 7வது யூனிட் உங்களோட செகண்ட் இயர்ல இருக்கக்கூடிய இந்த 14வது யூனிட்டோட வந்து லிங்க் ஆகும் உற்பத்திக்கு ரீதியா. ரைட்? அதுக்காக 7வது யூனிட் நாம் படிக்க வேண்டாம்னு சொல்லல. 7வது யூனிட் தொடர்பான அறிவு வந்து கட்டாயம் இருக்கணும். அந்த 7வது யூனிட் வந்து உங்களோட 14வது யூனிட்ல வந்து லிங்க் ஆகும் மேல்தலை பகுப்பாய்வு. 8வது இலாப நோக்கமற்ற அமைப்பு பார்ட் 2ல ஒரு தனி கேள்வி வரும். அதனால மிக ஆசிரியர் என்ற வகையில நானும் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது ஏன்னு சொன்னா அது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. இந்த பூரணத்துவமற்ற கணக்கறிக்கைகள்ங்கிறது வந்து அப்படி ஒரு கேள்வி பார்ட் 2 பேப்பர்லயோ பார்ட் 1 பேப்பர்லயோ பாருது குறைவுதான். அதனால ஸ்பெசிபிக்கா ஒரு புதிய விஷயம் இல்லைங்கிறதால நாங்களும் அந்த 9வது யூனிட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து படிப்பிச்சுட்டு இருக்கோம். ரைட்? அதே நேரம் இந்த 10வது யூனிட் பங்குடைமை வணிகம் இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த 4 யூனிட்டும் தவிர ஏனைய அனைத்து யூனிட்ஸ் வந்து கட்டாயம் முக்கியமா வந்து படிக்க வேண்டியது. ரைட்? அப்ப 10ல 4 கழிச்சுங்கன்னு சொன்னா மீதமா இருக்கிறது 6 யூனிட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த 6 யூனிட்டும் முக்கியமா படிக்க வேண்டியது. செகண்ட் இயர்ல என்ன பொறுத்த வரையில 6 யூனிட்டுமே வந்து முக்கியமானது. அதாவது 11, 12, 13, 14, 15 இந்த 6 யூனிட்டும் கட்டாயம் படிக்கணும். இதுல இந்த 13, 14 ஆகவும் லேசான ஒரு யூனிட் செகண்ட் இயரை பொறுத்தவரையில். இந்த 13ஆம் யூனிட்டை பாத்தீங்கன்னு சொன்னா அது கணக்கிட்டு விகிதங்கள் உங்களுக்கு சமன்பாடு தெரிஞ்சாலே போதும் அதுக்குரிய ஆன்சரை வந்து எடுக்கலாம். அதே நேரம் 14வது யூனிட்டை பாத்தீங்கன்னு சொன்னா சம்பள பட்டியல் மேல்தலை பகுப்பாய்வோடு தொடர்புடையது. ஆகவும் லேசா வந்து ஏ-லெவல் பேப்பர்ல அந்த கேள்விகளை அணுகக்கூடியதா இருக்கு. இந்த 13, 14 வந்து ஆகவும் லேசா யூனிட் படிச்சு கொள்ளலாம். அது தவிர்த்து 11, 12, 15, 16 வந்து மிகவும் முக்கியமானது பார்ட் 2ல தனித்தனி கேள்விகள் வரக்கூடிய செகண்ட் இயர். ஸோ இதுதான் உங்களோட கோர்ஸ் லைன் கோர்ஸ் கைட்லைன் சொல்லுவோம். உங்களோட 16 யூனிட்லயுமே வந்து என்னென்ன விஷயங்களை முக்கியமா பார்க்கணும் என்னென்ன விடயங்களை முக்கியமா பார்க்க தேவையில்லைங்கிற ஒரு ஓவர்வியூ தான் வந்து இந்த மெப்பா வந்து இருக்க போகும். ரைட்? இப்ப இதை பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த புக் இதுதான் இலங்கை பரீட்சை திணைக்களத்துல உங்களோட ஒவ்வொரு வருஷத்துக்குமான ஏ-லெவல் பேப்பர்ல வந்து வெளியிடப்படுற புள்ளி திட்டம் உங்களோட ஏ-லெவல் பேப்பருடைய கீன்னு சொல்லணும். சரியானே? அப்ப இந்த கீயை வச்சுதான் உங்களுடைய நீங்க எல்லாரும் வெளியிட போற எக்ஸாம் பேப்பர் வந்து திருத்தப்பட போகுது. இது 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட கணக்கீட்டு பாடத்தினுடைய புள்ளி திட்டமா இருக்கு. ரைட்? ஸோ இந்த கீழ வந்து நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அது நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது. ரைட்? அப்ப இந்த விஷயத்துக்கிட்ட முதல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்ப நோம்பலா நான் சொல்றேனே இப்ப கம்பெனி கணக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிதி நிலைமை கூட்ட வந்து நம்ம தயாரிக்க முடியுதுன்னா அந்த மொத்த சொத்துக்களும் மொத்த உரிமையாண்மை பொறுப்புகளுக்கு சமனாக வரணும். நிறைய பேருக்கு சமப்படுறது இல்லை. என்ன காரணம்? செம்மையாக்கல்கள் பதிவுகளை வந்து சரியா பதிவு செய்யாத சந்தர்ப்பத்துல அந்த பதிவுகள் வந்து சரியா வந்து மேற்கொள்ளப்படாத சந்தர்ப்பத்துல ரெண்டு வந்து சமப்படாது. நிறைய பிள்ளைகள மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா இப்ப கம்பெனி கணக்கு சமப்படாட்டி முழுமையா எல்லா கேள்வியும் வெட்டி போட்டு 40 மார்க்ஸ் அதோட சரி. இப்படிதான் நிறைய பிள்ளைகள் யோசிக்குது. ஆனா உண்மையா விஷயம் அது இல்லை. இப்ப எப்படி அந்த கேள்வியை வந்து அவங்க செட் பண்றாங்கன்னு சொன்னா இப்ப ஒரு கம்பெனி கணக்குல ஒரு 8 செம்மையாக்கள் இருக்கிற இருந்தா அந்த 8 செம்மையாக்களையும் பிள்ளைகள் சரியா செஞ்சிருந்தா அந்த 8க்குமான மார்க்ஸ் வந்து உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ரைட்? இல்ல முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம் சில விஷயங்கள் நீங்க பிழையாகவே கால்குலேட் பண்ணி போட்டிருந்தாலும் அதுக்குரிய மார்க்ஸும் உங்களுக்கு கிடைக்கப்படும். ரைட்? ஓகே, அது தொடர்பான நான் விளக்கம் தாரன். அதுக்குரிய ஸ்கிரீன் ஒன்று உங்க விஷயம் பண்றேன் பாருங்க. ரைட், இதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட 2024 கடைசியா வந்த ஏ-லெவல் அக்கௌண்டிங் பேப்பர்னுடைய மார்க்கிங் ஸ்கீம் அதுல உள்ள கம்பெனி கணக்கு தான் இது. அப்ப அந்த கம்பெனி கணக்குட வருமான கூற்று பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கம்பெனி கணக்குட வருமான கூற்றுக்கு ஒரு தலைப்பிடுவீங்க. என்னண்டு? ஏபிசி பிஎல்சியின் 31/3/2024 முடிவடைந்த ஆண்டுக்கான இலாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. இந்த 3 விஷயமும் சரியா இருந்தா அந்த தலைப்புக்கு ஒரு மார்க்ஸ். அதே நேரம் நிதிநிலைமை கூட்டு தயாரிப்போம். ஏபிசி பிஎல்சியின் 31/3/2025 உள்ளவாறான நிதிநிலைமை கூற்று. இந்த 3 விஷயம் சரியா இருந்தா அதுக்கு ஒரு மார்க்ஸ். சோ தலைப்புறதுக்கே ஒரு மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே நேரம் கீழே உள்ள அந்த வருமான கூற்றை வந்து பாருங்க. நீங்க அந்த வருமான கூற்று அந்த ஸ்ட்ரக்சரை பாக்குற நேரம் அந்த மார்க்ஸ் எலோகேட் பண்ணிருக்கீங்களா? ஒன்று போட்டு ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கீங்க ஒவ்வொன்றுக்கும். அதுல சில மார்க்ஸ் வலது பக்கம் போட்டிருக்கீங்க, சில மார்க்ஸ் இடது பக்கம் போட்டிருக்கீங்க.
இந்த விஷயத்துல ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கு. ரைட். இப்ப இந்த வருமான கூற்று பாத்தீங்கன்னு சொன்னா சில மார்க்ஸ் வந்து வலது பக்கம் போட்டுருக்கீங்க பாருங்க. இப்ப இந்த மொத்த லாபத்துக்கு வலது பக்கம் உண்டுன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அதே நேரம் இந்த 4 செலவுகளுக்கும் வரவு பக்கம் சாரி வலது பக்கம் வந்து போட்டிருக்கீங்க. இப்ப இந்த வலது பக்கம் மார்க்ஸ் போடுறதுல நோக்கம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து நீங்க சரியா கணிப்பிட்டிருக்கணும். அதாவது விற்பனையில இருந்து விற்பனைக்கு ரேட்டை கழிச்சா உங்களுக்கு சரியா 53,300 வந்திருந்தா ஒரு மார்க்ஸ். இப்ப இந்த வருடத்துக்கான லாபத்துக்கு இடது பக்கம் ஒரு மார்க்ஸ் போட்டிருக்கீங்க. அதே நேரம் காலப்பகுதிக்கான மொத்த முற்றுமடங்கிய வருமானத்துக்கு இடது பக்கம் ஒரு மார்க்ஸ் போட்டிருக்கீங்க. இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா நீங்க இവിടുത്തെ கணிப்பிடப்பட்ட இந்த அமௌண்ட் பிழையாகவே இருந்தாலும் இந்த வருடத்துக்கான லாபம் வந்து முன்னுக்கு சரியா எழுதியிருந்தா ஒரு மார்க்ஸ், காலப்பகுதிக்கான மொத்த முற்றுமடங்கிய வருமானம் எழுதியிருந்தா ஒரு மார்க்ஸ். சோ சில பிள்ளைகள் வந்து இப்ப விற்பனையை வந்து நம்ம பிள்ளையா கணிப்பிட்டோம்னு சொன்னா மொத்த லாபம் பிழைக்கும், வரிக்கு முன் லாபம் பிழைக்கும், வருடத்துக்கான லாபம் பிழைக்கும், மொத்த முற்றுமடங்கிய வருமானம் பிழைக்கும். சோ எல்லாமே பிழைச்சிட்டு போகுதுன்னு சொன்னா எல்லா இடத்துக்கும் அந்த பிள்ளைக்கு மார்க்ஸ் இல்லாம போறது. அதுக்காகத்தான் சில விஷயங்களை வந்து இறுதியாக கணிப்பிடக்கூடியதுக்கு இடது பக்கம் மார்க்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது நீங்க இந்த அமௌண்ட் வந்து பிழையாக இருந்தாலும் இடது பக்கம் மார்க்ஸ் போட்டிருந்தா நீங்க அந்த விவரம் முன்னுக்கு சரியா எழுதியிருக்கணும். வருடத்துக்கான லாபம் மொத்த முற்றுமடங்கிய வருமானம் எழுதியிருந்தா அந்த மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். அதே நேரம் சில டிரான்ஸ்பர்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஆதனம் பொறை மற்றும் முகவரன் அட்டவணை தயாரிக்கும் போது குறிப்பு எழுதுவோம். சரியானே? இப்ப இந்த கம்பெனி கணக்குல வந்திருக்கக்கூடிய ஆதனம் பொறை மற்றும் முகவரன் அட்டவணை பாத்தீங்கன்னு சொன்னா ரைட். இப்ப இதுல பாருங்க. இப்ப இதுல இறுதியா இந்த 64,000 மீதி வந்து வந்துருக்கு. சரியா? இந்த 64,000 மீதியைத்தான் நீங்க எங்க கொண்டு போய் போடணும்? உங்களோட நிதி நிலைமை கூற்றில நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கு கீழே போடணும். சரியானே? இப்ப இவரது கணிப்புட்ட அமௌண்ட் நீங்க பிள்ளையா வந்துச்சு. இந்த ஆதனம் பொறிமற்ற உபகரணம் 64,000 உங்களுக்கு வேற ஒரு அமௌண்ட் வந்துச்சு. நீங்க அதே அமௌண்ட் எஞ்ச வந்து போட்டிருக்கீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஒரு புள்ளி வந்து கட்டாயம் கிடைக்கும். ஏன்னு சொன்னா இதுக்கு பேர் நம்ம டிரான்ஸ்பர் சொல்லுவோம். டி சில இடங்கள்ல வந்து டீன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. டிரான்ஸ்பர் அதாவது ஒரு பிள்ளைக்கு ஆதனம் பொறிமற்றும் உபகரணத்துல கணிப்பிட்ட அந்த அமௌண்ட்டை நிதி நிலைமை கூட்டுல கொண்டு வந்து டிரான்ஸ்பர் பண்ணணுங்கிற அறிவு அந்த பிள்ளைக்கு இருக்கு. அதனால அந்த பிழையான அமௌண்ட்டை நீங்க டிரான்ஸ்பர் பண்ணினாலும் அந்த சைட்ல இருக்கிற ஒரு மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு சொன்னா இப்ப உங்களோட ஏ லெவல் பேப்பரை பொறுத்த வரையில நீங்க எழுதுற விடைய கவனத்துல எடுக்கிறது உங்களுக்கு இருக்கிற அந்த அறிவத்தை வந்து கவனத்துல கொள்வாங்க, மதிப்பிடுவாங்க. சரியானே? இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து சரியா அந்த ஆதன பொறிவார் அட்டவணையை தயாரிச்சு அந்த இறுதி மீதியை நிதிநிலைமை கூட்டுக்கு மாத்த தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி பாக்குறது தான் இந்த மார்க்ஸ். சரியானே? மீதி பிழையா கணிப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த மீதியை நிதிநிலைமை கூட்டுல கொண்டு வந்து போடணும்னு தெரிஞ்சிருக்கு, அதுக்காக ஒரு மார்க்ஸ் தருவாங்க. அதாவது இடது பக்கம் வர மார்க்ஸ் எல்லாம் முன்னுக்குள்ள அந்த விவரம் சரியா இருந்தா பிழையான அமௌண்டாவே இருந்தாலும் மார்க்ஸ் கிடைக்கும். வலது பக்கம் வர அமௌண்ட் மார்க்ஸ் எல்லாமே வந்து அந்த அமௌண்ட் சரியா இருக்கும். அப்ப இதுதான் நம்மளுடைய ஏ லெவல் பேப்பர்ல கம்பெனி கணக்குக்கு மட்டும் இல்லை, ஏனைய கணக்குகள் இந்த காசு பாய்ச்சல் கூற்று, வருமான கூற்று இப்படியான இதுகளுக்கு வந்து பொறுத்து. ரைட். ஸோ நிறைய பிள்ளைகளுக்கு வந்து இதை கேட்கும் போது நம்பிக்கை ஒன்று வரும். ஏன்னா நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க ஒரு விஷயத்தை பிள்ளைய அழிட்டோம்னு சொன்னா, உதாரணத்துக்கு வருமான கூட்டுல விற்பனையை பிள்ளைய அழிட்டோம்னு சொன்னா மொத்த லாபம் பிழைக்கும், செலவுகள் பிழைக்கும், வலிக்கு முன் லாபம் பிழைக்கும், அப்படி பெண்ணுக்கு வர எல்லாமே பிழைச்சி கொண்டு போகும். அப்ப நிறைய பிள்ளைகள் நினைக்கும் நமக்கு ஒன்றுக்குமே வந்து மார்க்ஸ் கிடைக்காதோ, அப்படி ஒரு கருத்து உண்டு இல்லை. நீங்க எந்த விஷயத்த பிள்ளையா விடுறீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் மார்க்ஸ் தான் போகும். அதுக்கு பின்னால வர செம்மியாக்கள் நீங்க சரியா செஞ்சிருந்தா அதுக்குரிய மார்க்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ரைட். ஸோ இந்த நம்பிக்கையோட இந்த ஏ லெவல் அக்கௌண்டிங் பேப்பர் கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணி எங்களோட இணைந்து படிச்சுக்கன்னு சொன்னா இன்ஷா அல்லா கட்டாயம் உங்களோட ஏ லெவல்ல A+ மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட். ரைட். நான் இப்ப ஷேர் பண்ணியிருக்கிற இந்த இமேஜை வந்து பாருங்க. அதாவது நான் முதல் எழுதியேன் உங்களோட 1 தொடக்கம் 10 வரையான யூனிட். அதுல முக்கியமா படிக்க வேண்டியது
அதே நேரம் 11 தொடக்கம் 16 வரையான அதில் முக்கியமாக படிக்க வேண்டியது. அதுக்கு கீழே இப்போ உங்களோட 2024 A-level பாஸ் பேப்பர் அக்கௌண்டிங்கை பொறுத்தவரையில வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து எடுத்துருக்கீங்க, ரைட்? அதாவது பார்ட் 1ல என்னென்ன கேள்விகள் எவ்வளவு மார்க்ஸுக்கு வந்துருக்கு, அதே நேரம் பார்ட் 2ல எப்படியான கேள்விகள் வந்துருக்கு சொல்லி. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பார்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இயரை வந்து பாருங்க, இந்த இடத்துல இருக்கு, ரைட்? முதல் 15 MCQ உங்களோட பார்ட் 1, அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வரும். முதல் 15 MCQ இந்த 1 தொடக்கம் 10 வரையான யூனிட்ல இருந்து வரும், ரைட்? ஒரு MCQக்கு 4 மார்க்ஸ், ஸோ மொத்தம் 60 மார்க்ஸ் வந்து வரும். இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து செகண்ட் இயர்ல எந்த நாலேஜுமே இல்லை, ரைட்? செகண்ட் இயர்ல எந்த பாடமுமே படிக்கல, ஃபர்ஸ்ட் இயர்ல முதல் 10 யூனிட் நம்ம வந்து படிச்சிருக்காங்கன்னு சொன்னா இந்த 60 மார்க்ஸை வந்து இலகுவா வந்து ஸ்கோர் பண்ணக்கூடியதா இருக்கு. 1 தொடக்கம் 15 MCQல மட்டும் 60 மார்க்ஸ், ரைட்? அதே நேரம் ஸ்ட்ரக்சர் 31 தொடக்கம் 40 வரையான ஸ்ட்ரக்சர், ஒரு கேள்விக்கு 4 மார்க்ஸ், ஸோ 60, அதுல எத்தனை மார்க்ஸ் வர போகுது? 40 மார்க்ஸ் வரும். ஸோ மொத்தம் 100 புள்ளிகளை நீங்க பார்ட் 1ல ஸ்கோர் பண்ணலாம், இந்த 1 தொடக்கம் 10 வரையான யூனிட்டை மட்டும் படிச்சா. அதுலயும் இந்த 9, 7, 3, 1 தொடர்பான விளக்கங்கள் முழுமையா இல்லாட்டியும் கூட, ரைட்? இது பார்ட் 1. அதே நேரம் பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் இயர் தொடர்பா வந்த கேள்விகளை பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட், இந்த இடத்துல இருக்கு கணக்கீட்டு சமன்பாடு. உங்களுக்கு தெரியும் பார்ட் 2ல அது ஒரு தனி கேள்வி வந்து வரும். இந்த கணக்கீட்டு சமன்பாட்டில இருந்து 30 மார்க்ஸுக்குரிய கேள்வி வரும், ரைட்? அதே மாதிரி மூலேடுகள் பேரேடுகள், இந்த காசு பெறுவனவு நாளேடு, கொடுப்பனவு நாளேடு, விற்பனை திரும்ப நாளேடுகள் வந்து கணிப்புறதுக்கு மூலேடு பேரேடு தொடர்பான கேள்வி வந்து கட்டாயம் பார்ட் 2 ஒரு கேள்வி வரும், 4வது கேள்வியாக வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து மொத்தம் 20 மார்க்ஸ். அதே நேரம் 8ஆம் அலகிலிருந்து வரக்கூடிய சந்தா கணக்கு, வருமான கூற்று, திரண்ட நிதி தொடர்பான கேள்விகள், அதுக்கு வந்து 10 மார்க்ஸ் அலோகேட் பண்ணிடுங்க. அதே நேரம் பங்குடைமை கணக்கு, உங்களோட 10வது யூனிட்ல இருந்து வரக்கூடியது பங்குடைமை கணக்கு, அது வந்து 30 மார்க்ஸுக்கு வரும். அதே நேரம் உங்களுடைய 2024 பேப்பர்ல வங்கி கூற்று தொடர்பான ஒரு கேள்வி வந்துருக்கு, 4ஆம் அலகில் இருந்து, ரைட்? அதுக்கு வந்து 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் 2ல இருந்து மொத்தம் 100 மார்க்ஸ் இருக்கு, ரைட்? இந்த 1 தொடக்கம் 10 வரையான யூனிட்டை மட்டும் படிச்சீங்கன்னு சொன்னா பார்ட் 2ல 100 மார்க்ஸ் எடுக்கலாம். இப்ப உங்களுக்கு பார்ட் 1ல 100, அதே நேரம் பார்ட் 2ல 100, மொத்தம் 200. இந்த 200 4ஆ பிரிச்சோம்னு சொன்னா உங்களுக்கு 50 மார்க்ஸ் வந்து இந்த முதல் 10 யூனிட் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு, ரைட்? 50 மார்க்ஸ் வந்துடும். அதாவது சிங்கிற நிலைக்கு நீங்க வந்துடுவீங்க. இப்ப சிங்கிற நிலைக்கு வந்தாலும் இப்ப 1 தொடக்கம் 15 வரைக்கும் MCQ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வருது. மிச்ச 15 MCQ நீங்க செய்யாம விடுவீங்களா? ஏதோ இலக்கத்தை போட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு தானே வருவீங்க. அதுல ஏதாவது ஒரு செடிகள் வந்து வரலாம், சரியானே? அப்படி இந்த முதல் ஃபர்ஸ்ட் இயரை மட்டும் நீங்க அக்கௌண்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலே அக்கௌண்டிங்ல ஒரு C எடுக்கலாம், சிங்கிற ரேஞ்சுக்கு வரலாம். அதோட இந்த செகண்ட் இயர்ல இந்த 13வது யூனிட்டும் 14ஆம் யூனிட்டும் கட்டும் லேசான யூனிட்டும் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். இப்ப பார்ப்போம் இந்த செகண்ட் இயர் தொடர்பா உங்களோட பேப்பர்ல எப்படியான கேள்விகள் என்னென்ன இலக்கங்கள்ல வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னா செகண்ட் இயர்ல பார்ட் 1ல 16 தொடக்கம், அதாவது MCQ 16 தொடக்கம் 30 வரை செகண்ட் இயர்ல அதுல 1க்கு 4 மார்க்ஸ், ஸோ 60 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் செகண்ட் இயர்ல, ரைட்? அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் 10 வினாக்கள், அது 4 மார்க்ஸ், 40 மார்க்ஸ் கிடைக்கும். இதுல வந்து 100 மார்க்ஸ் கிடைக்க போகுது பார்ட் 1ல. எக்கோ அடிக்குது நிறைய பேர் சொல்றீங்க. வாய்ஸ் கிளியரா எக்கோ வாரத்துக்கான நியாயம் உண்டு இல்ல? ஓகே, நான் 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன், ஹோஸ்ட் அண்ட் கோஹோஸ்ட். ஆனா இருந்தாலும் ஒரு டிவைஸ் வாய்ஸ் வந்து லோவா தான் இருக்கும், ரைட்? ஓகே, இப்ப கிளியரா இருக்கா? இப்ப நான் பேசுறது கிளியரா இருக்கா? ரைட், ஓகே. அது என் லேப்டாப்ல மைக்கும் ஒன்னா இருந்திருக்கு போல, அதனால உங்களுக்கு 2 இது எக்கோ ஆகுது, ரைட்? ஓகே, இப்ப கிளியரா இருக்கு, சாரி, ரைட். அப்ப நம்ம பார்த்த விஷயம் வந்து உங்களோட MCQ
பார்ட் 1ல செகண்ட் இயர் தொடர்பா 16 தொடக்கம் 3 மார்க்ஸ் படி 60 மார்க்ஸ். அதே நேரம் உங்களோட ஸ்ட்ரக்சர்ல 41 தொடக்கம் 50 வரையான வினாக்கள், 1க்கு 4 மார்க்ஸ் படி 40 மார்க்ஸ். ஸோ உங்களோட பார்ட் 1ல 100 மார்க்ஸ் எடுக்கலாம் இந்த செகண்ட் இயரை படிப்பது மூலம். அதே நேரம் பார்ட் 2 பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் முதலாவது கட்டாய வினாவே கம்பெனி கம்பெனி கணக்கு. இந்த கம்பெனி கணக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் கட்டாய வினா. மேந்தலை கணக்கு இந்த 14வது யூனிட்ல இருந்து வரக்கூடியது. இதுவும் ஒரு கட்டாய விடை. அந்த அடிப்படையில 1, 2 கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். நம்ம பல்வேறு சாய்ஸ் வினாக்கள் வந்து விட ஏறாதது. அப்ப இந்த மேந்தலை கணக்குல வந்து வரக்கூடியதுக்கு வந்து 40 மார்க்ஸ் வரும் 80. அதோட சேர்ந்து அதுக்கு வந்து எத்தனை மார்க்ஸ் பண்ணிருக்கீங்க 10 மார்க்ஸ். அதே நேரம் LKS 7 காசு பாய்ச்சல் கூற்று. இந்த காசு பாய்ச்சல் கூற்றுக்கு வந்து 20 மார்க்ஸ் அலோகேட் பண்ணிருக்கி. அதே நேரம் 15வது 16வது யூனிட்டுக்கு வந்து NPV, அதே நேரம் CVP இதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளும் வந்து 20, 10. ஸோ மொத்தம் 140. இப்ப நம்ம ஒரு கேள்வியை வந்து சாய்ஸ்ல விட தானே வேணும். அதுல 40 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா 100 வர போகும். ஸோ மொத்தம் உங்களோட பார்ட் 1க்கு வந்து 200 மார்க்ஸ், உங்களோட பார்ட் 2க்கு வந்து 200 மார்க்ஸ், மொத்தம் 400 மார்க்ஸ் வரும். இந்த 400 மார்க்ஸ் பிரிச்சால்தான் உங்களோட 100 மார்க்ஸ் வரும் உங்களோட A லெவல் அக்கவுண்டிங் பேப்பர் இருக்கு. ரைட். இப்போ உங்களுக்கு அந்த A லெவல் பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்கு வழங்குதா? பார்ட் 1க்கு 200 மார்க்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் சேர்த்து. அதே மாதிரி பார்ட் 2க்கு 200 மார்க்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் சேர்த்து. மொத்தமா வார 400 மார்க்ஸ் 4ஆல பிரிச்சா உங்களோட பேப்பர் மொத்த உண்மையான மார்க்ஸ் வரும் 100. ரைட். இப்ப நான் உங்களை செல்லக்கூடிய என்னன்னா, இப்ப சில பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இலக்கம் ஒன்று இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அடிக்கணும், ஐலாண்ட் ஃபர்ஸ்ட் அடிக்கணும், A+ எடுக்கணும். தரப்பினர் இருப்பாங்க. இன்னொரு தரப்பினர் இன்னைக்கு நார்மலா ஒரு BC வந்தா போதும், ஏன்னா அந்த அளவுக்கு தான் நான் இயலாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பினர் இருப்பாங்க. இன்னும் சில தரப்பினர் எங்களுக்கு நான் யூனிவர்சிட்டிக்கு போற ஐடியா உண்டு, A லெவல்ஸ் வந்தாலும் போதும் அடிப்படையில் இருப்பாங்க. ஸோ அக்கவுண்டிங் பாடத்திலேயே முதலாம் அலகு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குரிய ஹேண்ட் அவுட் வந்து ஷேர் பண்ண பாருங்க ஸ்கிரீன்ல. ரைட். அப்போ முதலாம் அலகுல உள்ள உள்ளடக்கங்கள் என்னென்று உங்களுக்கு தெரியும். முதலாவது வந்து தேர்ச்சி மட்டம் 1.1, நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு கணக்கு தகவல்கள் முக்கியத்துவம் பெறும் முறையினை பகுப்பாய்வு செய்ய பண்ணுவீங்களா? இந்த தேர்ச்சி மட்டம் 1.1ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து வணிக நிறுவனத்தின் மீது அக்கறையுடைய தரப்பினர் தகவல்களை வழங்கும் செயல்முறை கணக்கீடு எனப்படும்.
நோக்கம் அல்லது கணக்கீட்டினுடைய பிரதான நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்காக நிறுவனம் பற்றிய தகவல்களை வழங்குதல். அதே நேரம் அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்காக நிறுவனம் பற்றிய நிதி மற்றும் நிதி சாரா தகவல்களை வழங்குதல். சோ இந்த கணக்கீடு யூனிட் 1ல இருந்து, கணக்கீட்டின் அறிமுகம் இந்த யூனிட் 1ல இருந்து உங்களுடைய அக்கவுண்டிங் பேப்பர்ல பார்ட் 1ல முதலாவது கேள்வியும் ஸ்ட்ரக்சர்ல முதலாவது கேள்வியும் வரும். அதாவது வினா இலக்கம் 1 வினா இலக்கம் 31 இது ரெண்டும் இந்த முதலாம் அலகிலிருந்து வரக்கூடியதா இருக்கு. ரைட். சோ அடுத்த விஷயம் நம்ம இதுல பார்க்கக்கூடியது வந்து கணக்கீட்டுல வந்து அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள். சோ அதுல உள்வாரியாக அக்கறை செலுத்தக்கூடிய தரப்பினர் உங்களுக்கு தெரியும். உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர். சோ உரிமையாளர்கள் ஒரு வணிக நிறுவனத்தில அக்கறை கொள்வதற்கான காரணம் முதலீட்டுக்கு திருப்திகரமான அனுகூலம் கிடைக்கப்பெறுதான்னு சொல்லி பகுப்பாய்வு செய்வாங்க. அதே நேரம் மேலும் முதலீடுகள் வந்து வணிகத்துல இடம்பெற வேண்டுமான்னு சொல்லியும் பார்ப்பதற்காக ஒரு உரிமையாளர் ஒரு வணிகத்துல அக்கறை செலுத்தக்கூடிய தரப்பினராக கருதப்படுவார். அதே நேரம் ஒரு முகாமையாளர் அக்கறை செலுத்துவதற்காக காரணமாக திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா? அதாவது ஒரு முகாமையாளரினுடைய பிரதான தொழிற்பாடே ஒரு வணிகத்தில தீர்மானங்களை வந்து மேற்கொள்றது. அப்ப ஒரு முகாமையாளரால் எடுக்கப்படுகின்ற அந்த தீர்மானங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுதான்னு சொல்லி பார்ப்பார். அதே நேரம் எதிர்கால அபிவிருத்திக்கு எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் அல்லது திட்டங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கிறது ஒரு முகாமையாளனுடைய அக்கறை செலுத்துவதற்கான காரணங்களாக கருதப்படும். அதே நேரம் ஊழியர்கள், அப்ப ஊழியர்கள் அக்கறை கொள்வதற்கான காரணம் தொழில் பாதுகாப்பு கிடைக்கப்பெறுகின்றதா? ஒரு வணிக நிறுவனத்துல அவங்க வேலைக்கு போறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அவங்களுக்கான தொழில் பாதுகாப்பு சரியா இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அடுத்து அப்ப எந்த ஒரு ஊழியருமே வந்து சம்பளத்தை வந்து மெயினா பார்ப்பாங்க. அப்ப அந்த சம்பளத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய இயலும் அந்த வணிகத்துக்கு இருக்கான்னு சொல்லி அக்கறை காட்டுவதற்கான காரணங்களா இருக்கு. அடுத்தது அரசு நிறுவனங்கள், உள்நாட்டு இறைவரி திணைக்களம். அப்ப அரசு பிரதானமாக ஒரு வணிகத்தில் அக்கறை கொள்வதற்கான காரணம் வரிகள் உரியவாறு செலுத்தப்படுதா அல்லது வரிகளை வந்து உரியவாறு அறவிட்டுக் கொள்ள முடியுமா? அதே நேரம் தேவையான அறிக்கைகளை உரிய நிறுவனங்களிலிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். அது அடுத்தது வந்து வாடிக்கையாளர்கள், நியாயமான விலையாளர் அக்கறைக்கான சிறந்த நிலைப்பாடு வணிகத்துக்கு உள்ளதான் சொல்லி பார்ப்பாங்க. அடுத்து கடன் கொடுத்தோரும் கடன் வழங்கும் நிறுவனங்கள். ரைட். அப்ப வழங்கப்பட்ட கடனை மீள பெற்றுக்கொள்ள முடியுமா? அதே நேரம் கடனை செலுத்துவதற்கான நிறுவனத்தின் இயலுமை உடையதான்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு கடன் வழங்கும் நிறுவனம் வந்து அக்கறை செலுத்தக்கூடியதா இருக்கு. அடுத்து நிதி தகவல்கள், அதாவது பணத்தினால அளவிடக்கூடிய தகவல்கள் நிதி தகவல்கள், பணத்தால் அளவீடு செய்ய முடியாத தகவல்கள் நிதிசாரா தகவல்கள். அடுத்த முக்கியமான விஷயம் கணக்கீட்டின் வகைகள். நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடுகள் சொல்லி 2 வகைகள் இருக்கு. அப்ப நிதி கணக்கீடு உங்களுக்கு தெரியும், கணக்கீட்டு அலகு ஒன்றின் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளுக்குரிய தகவல்களை பொருளாதார தீர்மானங்களை கணக்கு பொதுவாக வெளிவாரியான தரவுகள் வந்து முன்வைக்கும். அதே நேரம் முகாமை கணக்கீட்டை வந்து பார்த்தோம்னு சொன்னா அனைத்து முகாமைத்துவ மட்டங்களுக்கும் தேவையான கூறல் என்பவற்றை மேற்கொள்ளக்கூடியவாறு நிதி சார்ந்த நிதி சாரா தகவல்களை வழங்குவது முகாமை கணக்கீட்டின் கருத்துகள் ஆகும். தேவையான தகவல்களை பிரதானமாக வழங்கும். அதே நேரம் நிதி கணக்கீடு வெளிவாரியான தரப்பினர்கள் வந்து தீர்மானம் எடுப்பது. கணக்கீட்டின் ஆரம்ப தொழிற்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வணிக நிறுவனம் பற்றிய தீர்மானம் எடுப்பதற்கு அக்கறையுடையவர்களுக்கு ஆரம்ப தொழிற்பாடு. ரைட். அது என்னது பொது நோக்க நிதி அறிக்கைகள்ல பார்த்தோம்னா நம்ம நிதி கூற்றுக்கள், ரைட், வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்ற கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும் இந்த நிதி கூற்றுப்பாடாக கருதப்படும். அதே நேரம் நிதி கணக்கீட்டினுடைய செயல்முறைகள் என்று பார்த்தோம்னா உள்ளீட்டு வெளியீட்டு செயல்முறை, உள்ளீடு கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும், செயல்முறை வந்து இனங்கண்டு அளவிடுதல், பதிவு செய்தல், வகைப்படுத்தல், பொழிப்பாக்கல், பகுப்பாய்வு செய்தல். அதே நேரம் வெளியீடுகள் வந்து நிதி கூற்றுகளா இருக்கு. ஓகே. அப்ப அந்த 5 வகையான நிதி கூற்றுகள் தான் வருமான கூற்று, அதாவது முற்றுமடங்கிய வருமான கூற்றுன்னு சொல்லுவோம், நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கெட்டு கொள்கைகளும் குறிப்புகள்.
அப்ப இதுதான் ஒரு நிதி கணக்கீட்டினுடைய உள்ளீட்டு வெளியீட்டு செயல்முறை, அதனுடைய வெளியீடுகளாக கிடைக்கப்பெறக்கூடிய நிதி கூற்றுகளா இருக்கு. அடுத்த முகாமை கணக்கீட்டை பார்த்தோம்னு சொன்னா, அந்த முகாமை கணக்கீட்டின் பிரதான நோக்கம் வணிக நிறுவனம் ஒன்றின் முகாமையாளர்களுக்கு முகாமைத்துவ தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல். அது எப்பயுமே ஒரு முகாமை கணக்கீடு ஒரு வணிக நிறுவனத்துல ஒரு முகாமையாளர் தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை தான் வந்து பிரதானமாக வழங்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த முகாமை கணக்கீட்டுல இருக்கக்கூடிய இந்த உள்ளீட்டு வெளியீட்டு செயல்முறை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று உள்ளீடாக வந்து வரலாற்று தகவல்களையும் எதிர்வு கூறல் தகவல்களையும் உள்ளீடாக இருக்கும். செயல்முறை வந்து திட்டமிடல், வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல், அதே நேரம் கட்டுப்படுத்தல். இது மூணு மாதிரிக்கும். வெளியீடுகள் வரவு செலவு திட்டம், கணக்கீட்டு விகிதங்கள், பொது மேந்தலை பகிர்வு கூற்று, எல்லை கிரயம் தொடர்பான தகவல்கள், முதலீட்டு தீர்மானத்திற்கு தேவையான தகவல்கள். இப்ப இந்த நிதி கூற்றுக்கள், அதாவது நிதி கணக்கீட்டுக்கு முகாமை கணக்கீட்டுக்கும் இடையிலான இந்த வேறுபாடுகள் என்ன பார்த்தோம்னா, ஒன்று தகவல்களின் தன்மையின் அடிப்படையில நிதி கணக்கீடு வந்து வரலாற்று தகவல்களை பயன்படுத்தும், முகாமை கணக்கீடு வந்து மதிப்பீடு செய்யப்பட்ட தகவல்களை பயன்படுத்தும். அதே நேரம் அறிக்கையிடும் தடவைகளின் அடிப்படையில நிதி கணக்கீடு பொதுவாக ஒரு வருடம் நிதி அறிக்கைகளை தயாரிக்கும், முகாமை கணக்கீடு தேவைக்கேற்ப வந்து வேறுபடும். அடுத்த தகவல்களை பயன்படுத்துவோரின் அடிப்படையில பொதுவாக வெளிவாரியானவர்கள் நிதி கணக்கீட்டினுடைய தகவல்களை பயன்படுத்துவாங்க, அதே நேரம் உள்வாரியானவர்கள் முகாமை கணக்கீட்டு தகவல்களை பயன்படுத்துவாங்க. பின்பற்றப்படும் தத்துவங்களின் அடிப்படையில் தத்துவங்கள் சட்டங்கள் நிதி கணக்கீட்டில் வந்து கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும். முகாமை கணக்கீட்டு அறிக்கைகளை பொறுத்தவரையில தத்துவங்கள் சட்டங்கள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதன் 1.1ல வந்து நம்ம இந்த யூனிட் 1ல கலந்துரையாடக்கூடிய விடைகள். ரைட். ஸோ இந்த 1.2 என்னன்னு பார்த்தோம்னா, கணக்கீட்டு சூழல் காரணிகளின் மாற்றங்களின் அடிப்படையில் கணக்கீட்டில் மாற்றங்களும் போக்குகளும் இடம்பெறுகின்ற முறையினை பகுப்பாய்வு செய்வார். ஸோ 5 வகையான கணக்கீட்டு சூழல்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். பொருளாதார அரசியல் சூழல், சட்ட சூழல், நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல், சமூக கலாச்சார சூழல், தொழில்நுட்ப சூழல். ஸோ அந்த 5 வகையான சூழல்களும் என்னென்ன மாறிகள் வந்து உள்ளடங்கி இருக்கு, அந்த மாறிகள் ஊடாக மாற்றங்களுக்கு அமைய கணக்கீட்டுல என்னென்ன வகையான மாற்றங்கள் ஏற்படுது நீங்க ஆல்ரெடி யூனிட் 1ல வந்து படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்ப ரைட். ஸோ கடைசியா வந்த A லெவல் பேப்பர்ல இந்த யூனிட் 1 தொடர்பா என்ன கேள்வி வந்து சொல்லி பார்ப்போமா? ரைட். இப்ப நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்கிரீன் உங்க எல்லாருக்கும் விளங்கும். அதாவது உங்களோட 2024 அக்கௌண்டிங் பேப்பர்ல இப்ப இந்த பேப்பர்ல முதலாவது கேள்வியை எல்லாரும் ரைட்.
2024 அக்கௌண்டிங் பேப்பர்ல எம்சிக்யூல முதலாவது கேள்வி. ரைட், நான் கேட்பேன் கேள்வி, அதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்க உங்களோட செட் பாக்ஸ்ல போடலாம். ரைட், மைக் ஆன் பண்ணி பேசுறதை தவிர நீங்க எல்லாரும் ஒரே டைம் ஆன் பண்ணீங்கன்னு சொன்னா எனக்கு உங்களோட வாய்ஸ் எதுவும் கேட்க போகுது. ஸோ அந்த முதலாவது கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே உங்களோட ஆன்சர்ல நீங்க செட் பாக்ஸ்ல போட்டுக்கலாம். ரைட், முதலாவது கேள்வி, பின்வரும் கூற்றுக்களுள் எது நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிக சிறப்பாக விவரிக்கின்றது? ஒன்று, சட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்ய. இரண்டு, கொடுக்கல் மற்றும் கடன் வழங்கியோருக்கு நிறுவனத்தை பற்றிய குறிப்பான நிதி தகவல்களை வழங்குதல். நான்கு, கணக்கீட்டு நியமங்களின் அடிப்படையில் நிறுவனத்தின் பொதுநோக்குடைய நிதி கூற்றுக்களை தயாரித்தல். ஐந்து, நிறுவனத்தின் அக்கறையுடைய வெளியக தரப்பினர் தீர்மானம் மேற்கொள்வதற்கான தகவல்களை வழங்குதல். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க உங்களோட கருத்துப்படி இந்த முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் என்னங்கிறத செக் பாக்ஸ்ல போடலாம் எல்லாரும். ரைட், வெரி குட். நிறைய பேர் எதிர்பார்த்த வகையில சரியான ஆன்சர்ல வந்து போட்டிருக்கீங்க. முகமது அஸ்ரிச், ராசிக், கபிலன், ஷர்ஸ்தா, ஹசன் நிலார், அகமது ஷாபித், அகீல் அன்சார், பைக்கர் கேர்ள், யூசுப். ரைட், எல்லாருமே வந்து அஞ்சாவது ஆன்சர்னு சொல்லியிருக்கீங்க. ரைட், வெரி குட். இந்த முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் வந்து அஞ்சாவது ஆன்சர். ரைட், அப்போ உங்களுக்கு தெரியும் நிதி கணக்கீட்டினுடைய நோக்கம், கணக்கீட்டினுடைய நோக்கம் என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது வெளியக தரப்பினர்கள் பொருளாதார ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான நிதி மற்றும் நிதிசாரா தகவல்களை வழங்கக்கூடியது நிதி கணக்கீடுடைய பிரதான. நம்பர் 5, நிறுவனத்தின் அக்கறையுடைய வெளியக தரப்பினர் தீர்மானம் மேற்கொள்வதற்கான தகவல்களை வழங்குதல். ஓகே, summation number 5. ஓகே, எனக்கு அனுப்புறதை விட மெயின் சேட்ல போட்டா ஓகே. ஸோ நான் மெயின் சேட்ல உங்களோட இதே 2024 31வது வினா. ஓகே, 31வது வினா, நிறுவனம் ஒன்றின் பல நடவடிக்கைகள் கீழே தர ஏ, பொது நோக்குடைய நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது. பி, உள்நாட்டு இறைவரி திணைக்கள சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய வரி பொறுப்பினை மதிப்பிடல். சி, கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்கு கணனிமயப்படுத்தப்பட்ட கணக்கு மென்பொருளினை பயன்படுத்தல். கட்டடங்களை மீள் மதிப்பீடு செய்தல். மேலே உள்ள ஒவ்வொரு நடவடிக்கையிலும் செல்வாக்கு செலுத்தும் மிக தெரிவு செய்க. சோ 4 சூழல்கள் தந்திரிகை: பொருளாதாரம், சட்டம், தொழில், தகமை, தொழில்நுட்பம். ரைட், அப்ப அந்த ABCD ஆகிய ஆங்கில இலக்கங்களுக்கு பொருத்தமான கணக்கு சூழல்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உங்களோட ஆன்சர்களை வந்து செக் பாக்ஸ்ல போடலாம்.
தகமை, பி சட்டம், சி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், இஷ்மா A3 B2 C4 D1. ஓகே, அதர்ஸ் லெட்ஸ் சி. அதாவது நான் இது கரெக்டான ஆன்சர் சொல்ல வரல, எல்லாரும் உங்களோட ஆன்சர்ஸ் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, கபிலன் A3 B2 C4 D1. ஓகே, அதர்ஸ். ஓகே, ஐஸ்வர்யா A3 B2 C4 D1. ஓகே, அதர்ஸ். Any ஓகே, ஸோ நான் கொஸ்டினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண கேளுங்க. அரசியல் சூழல், சமூக கலாச்சார சூழல், சட்டச்சூழல், நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல், தொழில்நுட்ப சூழல். அப்ப இந்த 5 வகையான கணக்கீட்டு சூழல் தொடர்பான மாறிகளை ஏபிசிடி தந்துட்டு அது என்னென்ன சூழல் காரணங்கள்னு சொல்லி கேட்டீங்க. ரைட், நம்பர் 1 ஏ, பொதுநோக்குடைய நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கும் போது பொருத்தமான கணக்கீட்டு கொள்கைகளை தெரிவு செய்தது. அப்ப கணக்கீட்டு கொள்கைகளை வந்து தெரிவு செய்ததோட தொடர்புடைய கணக்கீட்டு சூழல். ரைட், அவங்களுக்கு கீழே வந்த ஆன்சரையே காட்டுறனே. ஓகே, நன்றி. பாருங்க, இந்த 31வது கேள்விக்கு ஏக்கு 3வது தொழில் தகமை. ரைட், ஏ கூற்று. ரைட், 2வது என்ன கேட்டிருக்குது? பி, உள்நாட்டு இறைவரி திணைக்கள சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு வரி பொறுப்பினை மதிப்பிடல். 2வது புதிய சூழல் சட்டச்சூழல், சட்டம். 3வது கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்கு கணனிமயப்படுத்தப்பட்ட கணக்கீட்டு மென்பொருட்களை பயன்படுத்தல். சி-குரிய சூழல் தொழில்நுட்ப சூழல். டி, சந்தை விலைகளின் மாற்றத்தினை கருத்தில் கொண்டு கட்டடங்களை மீள் மதிப்பீடு செய்தல். டி-குரிய சூழல் வந்து பொருளாதார சூழல். இந்த கேள்வியை பொறுத்தவரையில உங்களுக்கு அந்த சூழல் காரணிகள் கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியும். அது சொல்ல போனா சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதுல வந்த சூழலினுடைய டேர்ம் வேர்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தொழில் தகமைன்னா வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சரி, அதே மாதிரி சட்டம், பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி தனித்தனியா தந்தாலும் சில பிள்ளைகள் வந்து சில நேரம் குழம்பலாம். ஏபிசிடிக்கு வந்து எது வந்து கரெக்டா போறது. ரைட், அப்ப இதுல வந்து ஏ வந்து தொழில் தகமை, சட்டச்சூழல் 2வது, 3வது தொழில்நுட்பம், டி வந்து பொருளாதார சூழல். ரைட், இப்ப யார் யார் கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதிருக்காங்கன்னு சொல்லி பாப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் அஸ்ரிச் தொழில் தகமை, சட்டம், தொழில்நுட்பம், பொருளாதாரம். ரைட், வெரி குட். இஷ்மா 3241, வெரி குட். ஷர்சிதா 3214, ரைட். உங்களோட அந்த 1 4 மாறி வரும், 41 சொல்லி வரும். ரைட், நெக்ஸ்ட் கபிலன் 3241, வெரி குட். ஐஸ்வர்யா வெரி குட். அகமட் வெரி குட். அக்ஷயா வெரி குட். ஷாபித் வெரி குட். சுமேஷன் நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். ரைட், ஓகே. 3142 போடுறீங்க. உங்களோட சுமேஷன் உங்களோட ஆன்சர்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏ வந்து தொழில் தகமை. ஏன்னா இப்ப நீங்க நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் எழுதிருக்கீங்க. ஆனா நீங்க அங்க தந்த டேர்ம் வேர்டை தான் வந்து உண்மையா குறிப்பிடணும். தொழில் தகமைன்னு தந்திருந்தா அதான் நீங்க குறிப்பிடக்கூடியதா இருக்கு. ரைட், ஓகே. தொழில் தகமை, சட்டம், பொருளாதாரம். ஓகே, காவ்யா 3241, ஓகே, வெரி குட். பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் இல்லை, எல்லாருமே வந்து சரியான ஆன்சர் தான் தந்திருக்கீங்க. இதுல இருந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த முதலாவது கேள்வி எம்சிக்யூல அதே நேரம் 31வது கேள்வி. எல்லா வருஷத்துலையும் வர அந்த கேள்வியிலே நீங்க எல்லாரும் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுல 4, இதுல 4, 8 மார்க்ஸ் கன்ஃபார்ம். ரைட், இப்படிதான் படிக்கிற மெத்தட். ஒரு யூனிட் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த யூனிட் தொடர்பான முழுமையான தியரியை வந்து படிச்சு முடிச்சுட்டு அது தொடர்பான கேள்விகளை வந்து பாருங்க. ரைட், எல்லாத்தையுமே வந்து மொத்தமா படிச்சுட்டு மொத்தமா இந்த 16 யூனிட்டுமே படிச்சுட்டு நீங்க பாஸ் பேப்பர் கிட்ட போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் தொடர்பான முழுமையான விளக்கம் ஒன்று இல்லாம போயிடும். அதனால உங்களுக்கு கேள்வி அணுகிறது, அது தொடர்பான விடயங்களை வந்து பெற்றுக்கொடுத்த சிக்கங்கள், சிரமங்கள் காணப்படும். ரைட், அப்ப ஒவ்வொரு யூனிட்டையும் எடுத்து அந்தந்த யூனிட் தொடர்பான கேள்விகளை முதல் படிச்சுட்டு அந்தந்த யூனிட் தொடர்பான தியரிகளை முதல் படிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களை பாஸ் பேப்பர் கேள்விகளை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், அப்ப நம்ம 2024 யூனிட் 1 தொடர்பாக வந்த கேள்விகள் 2ஐயுமே வந்து பார்த்துட்டோம். ரைட், அடுத்தது 2023 ஆண்டு பேப்பர் எடுங்க. 2023 பேப்பர்ல முதலாவது MCQ எடுங்க.
ரைட். அதுக்கு பிறகு 2 பேர் போட்டிருக்கீங்க. யூசுப் 3241. ஓகே, வெரி குட். இப்போ 2023 ஏ லெவல் அக்கவுண்டிங் பேப்பர்ல முதலாவது எம்சிக்யூ எழுதுங்க. ரைட். கொஸ்டின் நம்பர் 1. பின்வரும் கூற்றுக்களுள் எது கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிகச்சிறப்பாக விவரிக்கின்றது? ஆன்சர் நம்பர் 1, நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்காக கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்தல். ஆன்சர் நம்பர் 2, சட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கு பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுக்களை தயாரித்தல். நம்பர் 3, அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்காக நிறுவனம் பற்றிய தகவல்களை வழங்குதல். நம்பர் 4, நிறுவனம் ஒன்றை பற்றிய தகவல்களை அதன் முகாமையாளர்களின் பயன்பாட்டுக்காக அறிக்கையிடல். நம்பர் 5, நிறுவனம் ஒன்றின் வருடாந்த வணிக கணக்காய்வுக்காக நிதி கூற்றுக்களின் ஊடாக தகவல்களை வழங்குதல். ரைட். நிறைய பேர் நான் கேள்வி எடுங்கன்னு சொன்ன உடனே ஆன்சரை போட்டிருக்கீங்க. ரைட், வெரி குட். ரைட். ஏனி ஆகலும் வந்து உங்களோட ஆன்சர்ஸை போடுங்க செட் பாக்ஸ்ல பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆர்வம் என்னங்கிறது வந்து இதுல விளங்குது. நிறைய பேர் நான் 2023 எம்சிக்யூல முதலாக கேள்வி சொல்லும் போதே நிறைய பேர் உங்களோட ஆன்சர்ஸ் போடுறீங்க. ரைட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஃபாஸ்டா இருக்கீங்க. ஓகே. ரைட். கிட்டத்தட்ட 16-20 ஆன்சர் கிட்ட நமக்கு கிடைச்சிருக்கு. ரைட், பார்ப்போம். ரசிகா, பிரியா, ஷர்ஜிதா, அஸ்ரிச், அக்ஷயா, ஐஸ்வர்யா, அன்னோன் பர்சன், அக்கீல் அன்சார், கபிலன், அகமட், ஹசன், நிலார், யூசுப், காவ்யா, ரோசா, சுமேஷன், ஷாபிக், இஷ்மா. ரைட். எல்லாருமே வந்து 3வது ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ரைட். என்னது 3வது ஆன்சர்? அக்கறையுடைய தீர்மானம் எடுப்பதற்காக நிறுவனம் பற்றிய தகவல்களை வழங்குதல். இதுதான் கணக்கீட்டினுடைய பிரதான நோக்கம். கணக்கீட்டின் நோக்கம்